அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரெனில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இருந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய பக்த கோடிகளே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது நற்செய்தியினுடைய முதல் வசனம் இவ்வாறு வருகிறது: உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உள்ளம் மட்டுமல்ல, உடல் அளவில் நாம் கலங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த கொரோனா என்கின்ற ஒரு தொற்று நோய், கொரோனா என்கின்ற தீ நுண்மி தொற்று நோயின் காரணமாக உடல் அளவில் நாம் கலங்கி கொண்டு தான் இருக்கின்றோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் சுதந்திரமாக நடக்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு விதமான கலக்கம் நம்முடைய உடலில் இருக்கின்றது. உள்ளத்தளவில் பொருளாதார சீரழிவுகள், கடன் பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை தீரும் என்கின்ற உடல் அளவில் நாம் கலங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். உள்ளத்தளவிலும் ஆன்மீக வாழ்வில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு நான் செல்ல முடியவில்லை, திருப்பலி நான் உடல் அளவில் பங்கேற்க முடியவில்லை என்கின்ற ஒரு விதமான கலக்கம். நாம் இல்லங்களில் இருந்து தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் திருப்பலியை பார்த்தாலும், இணையதளத்தின் வாயிலாக திருப்பலி நாம் பார்த்தாலும், திருப்பலியினுடைய ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதம், ஆண்டவருடைய திருவுடலை என்னால் பெற முடியவில்லை என்கின்ற ஒரு ஆன்மீக கலக்கம். இப்படிப்பட்ட இந்த கலக்கங்களிலிருந்து நாம் மிக விரைவாக முழுமையாக நாம் விடுதலை அடைய, நாம் மகிழ்வோடு வாழ திரு இருதய ஆண்டவர் நமக்கு உதவி புரிவார் என்கின்ற நம்பிக்கையோடு, ஆழமான விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார். இந்த உன்னதமான கல்வாரி திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கேற்க, நாம் செய்த அனைத்து பாவங்களை நினைத்து பார்த்து திரு இருதய ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 23 33 வரை. அந்நாள்களில் பவுல் பசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களுக்கும் அவருடைய தலைவர்களுக்கும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டு அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் ஏதும் அவரிடம் இல்லாது இருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்த வழியாக மூதாதையர் அளித்த வாக்குறுதியை அவர் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதில் வரிகள்: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன்.
நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். சேர்ந்து பாடுவோம். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நான் என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை திருவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்குண்டான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை இயேசுவில் பிரியமான திருஇருதை ஆண்டவருடைய பக்தர்களே, ஒரு இளைஞர் ஒருவன் ஒரு குருவானவரிடம் வருகிறான். குருவானவரை பார்த்து இவ்வாறு சொல்கிறான்: ஃபாதர், கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கடவுளை நான் நம்ப மாட்டேன். ஏன் என்று குருவானவர் கேட்க, அந்த இளைஞன் இவ்வாறு சொன்னாராம்: கடவுளை என்னுடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. நான் ஒன்றை நம்ப வேண்டும் என்றால் எதை நான் கண்கூடாக என்னால் பார்க்க முடிகின்றதோ அதைத்தான் நான் நம்புவேன். அப்படி இருக்க கடவுளை என்னுடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. எனவே இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று அந்த இளைஞன் இவ்வாறு சொன்னாராம். அப்பொழுது குருவானவர் அந்த இளைஞனை பார்த்து இவ்வாறு கேட்டாராம்: தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து நீ கோவப்பட வேண்டாம், கேளுங்கள் என்று அந்த இளைஞன் குருவானவரை பார்த்து கேட்க, குருவானவர் சொன்னாராம்: உனக்கு தலையில மூளையே இல்லை என்று சொன்னாராம். இதை கேட்டவுடன் அந்த இளைஞருக்கு கோபம். எவ்வாறு எனக்கு தலையில மூளை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும் என்று சொன்ன பொழுது குருவானவர் இவ்வாறு சொன்னாராம்: அதாவது கடவுளை என்னுடைய கண்களால் பார்க்க முடியாத பொழுது கடவுள் இல்லை என்று நீ சொல்கிறாய். அப்படி இருக்க உன்னுடைய தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூளையை என்னால் கண்கூடாக பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்க உன்னுடைய தலையில் மூளை இல்லை என்று குருவானவர் சொன்ன பொழுது அந்த இளைஞன் இவ்வாறு சொன்னாராம்: எனது மூளையை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சில மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ கருவிகளை கொண்டு எக்ஸ்ரே எடுப்பதன் வாயிலாக என்னுடைய தலைக்குள் இருக்கக்கூடிய மூளையை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்ன பொழுது குருவானவர் அதற்குரிய பதில் இவ்வாறு சொன்னாராம்: எவ்வாறு மருத்துவ உபகரணங்களை கொண்டு எக்ஸ்ரே எடுப்பதன் வாயிலாக உன்னுடைய தலைக்குள் இருக்கக்கூடிய மூளையை பார்க்க முடிகின்றதோ அதே போலத்தான் ஒரு சில ஆன்மீக கருவிகள், நம்பிக்கை என்கின்ற ஆன்மீக கருவியை கொண்டு, விசுவாசம் என்கின்ற ஆன்மீக உபகரணத்தை கொண்டு தான் கடவுளை நம்மால் பார்க்க முடியும் என்று குருவானவர் அந்த இளைஞனை பார்த்து சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் அவனை சற்று வெளியே அவர் அழைத்து வருகிறார். நண்பகல் நேரம். அந்த இளைஞனை பார்த்து, நீ இந்த சூரியனை ஒரு 5 நிமிடம் முன்னால் உற்று பார்க்க முடியுமா, பார் என்று சொல்கிறார். அந்த இளைஞன் அந்த சூரியனை பார்க்கிறான். அவனால் ஒரு நிமிடம் கூட அந்த சூரியனை நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை. அப்பொழுது குருவானவர் சொன்னாராம்: கடவுள் படைத்த இந்த படைப்பு பொருளாகிய சூரியனையே உன்னால் சில விரல் கூட பார்க்க முடியாத பொழுது இந்த உலகம், அண்ட சராசரம், இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுளை எவ்வாறு உன்னுடைய ஊனக்கண்களால் பார்க்க முடியும்? எனவே கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் கடவுள் மீது ஆழமான வேரோட்டமான நம்பிக்கை வை. நம்பிக்கை கொள்வதன் வாயிலாகத்தான் கடவுளை உன்னால் கண்டுகொள்ள முடியும் என்று குருவானவர் அவருக்கு தெளிவுபடுத்தி அனுப்பினாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டம் அவநம்பிக்கை நிறைந்த ஒரு காலகட்டம் தான். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அவநம்பிக்கை நிறைந்த மக்களை பவுலடிகளார் சந்திக்கிறார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அவநம்பிக்கை நிறைந்த தோமையாருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்துக்கு வரும் பொழுது புனித பவுலடிகளார் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்
ஒரு குறிப்பிட்ட ஊராகிய அந்தியோக்கியா என்கின்ற ஒரு நகருக்கு செல்கிறார். அந்த நகருக்கு சென்ற பொழுது நம்பிக்கை இல்லாத யூத கூட்டத்திற்கு மத்தியில் சென்று தொழுகை கூடத்தில் நின்று ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர் போதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது இயேசுவை நீங்கள் நம்பவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் வந்து பலவிதமான புதுமைகளை செய்தார், பலவிதமான அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை, வல்ல செயல்களை பார்த்த பொழுது கூட நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை நம்பவில்லை என்று அந்த நம்பிக்கை இழந்த அந்த கூட்டத்தை பார்த்து பவுலுடைய அவர் கடிந்து கொண்டதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களையும் ஏன் மற்ற மதத்தவர்களையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்கள் கடவுள் எங்கே போனார்? கொரோனா என்கின்ற இந்த ஒரு நோய் வந்த பொழுது இந்த உலகமே சம்பித்து நிற்கின்றது. அனைத்து வழிபாட்டு தலங்களும், ஆலயத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள், நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கடவுள் எங்கே போனார்? உங்கள் கடவுள் இறந்து விட்டார் என்று இப்படிப்பட்ட அவ நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை மக்கள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். சாத்தான் கடவுளை பார்த்து சொன்னதாம், பார், நான் ஆலயத்தின் கதவுகளை மூடிவிட்டேன், நீ எங்கே போனாய்? மக்கள் அவநம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறார்கள். ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சாத்தான் மகிழ்ச்சியோடு கடவுளை பார்த்து சொன்ன பொழுது கடவுள் சொன்னாராம், ஆலய கதவுகள் வேண்டுமானால் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு இல்லத்தையும் நான் ஆலயமாக மாற்றியிருக்கிறேன். ஒவ்வொரு இல்லத்தையும் நான் ஒரு குட்டி திருச்சபையாக நான் உருமாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு இல்லத்திலும் ஆடக்கூடிய மக்கள் என் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்று கூடி குடும்பமாக திருப்பலியை பார்க்கிறார்கள். ஒன்று கூடி மாலை நேரத்தில் பேராயரோடு சேர்ந்து அவர்கள் இப்பொழுது ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இல்லமும் ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கடவுள் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை சொல்வதை அவர் இவ்வாறு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இதே சிந்தனையோடு இன்றைய நற்செய்திக்கு வரும்பொழுது புனித தோமையார் ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டுகள் அவரோடு இருந்தார். 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணித்தார். அப்படிப்பட்ட சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் தான் பாடுபட வேண்டும், தான் இறக்க வேண்டும், தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட்ட நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த பிறகு நான் விண்ணகத்திற்கு சென்று உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்த பிறகு மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தோமையார் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர், நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அவன் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு புனித தோமையாரை பார்த்து சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது கிடையாது என்று தன் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று மட்டுமல்ல இன்றும் கூட இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கூடிய நம் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் வழியாய் அன்றி விண்ணகத்தில் உங்களால் கால் பதிக்க முடியாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்வு என்று சொன்ன பொழுது இந்த 3 நிலைகளில் எவ்வாறு இயேசு நமக்கு வாழ்வாக இருக்கிறார், எவ்வாறு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு உண்மையான கடவுளாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார், எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே உண்மையான வழி என்பதை எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்திக்க முயற்சி எடுப்போம். முதலாவது, எது உண்மையான வாழ்வு, எது உண்மையான உண்மையிலும் உண்மை, எது உண்மையான வழி என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது முதலாவது, எது உண்மையான வாழ்க்கை, எது உண்மையான வாழ்வு. ஒரு குருவானவர் திருப்பலி நேரத்தில் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற ஒரு அடித்தள ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இந்த கேள்வியை கேட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கை என்றால் என்ன, எது உண்மையான வாழ்வு, எது உண்மை வாழ்க்கையை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்களாம். 60 வயது மிக்க ஒரு பெரியவர் இவ்வாறு சொன்னாராம். குருவானவரை பார்த்து, ஃபாதர், வாழ்க்கை என்பது துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடக்கூடிய ஒரு போர்க்களம், துன்பங்கள் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கை என்று அந்த வயதான முதியவர் இவ்வாறு சொன்னாராம். அடுத்ததாக ஒரு 40 வயது மிக்க திருமணமான ஒரு ஆண் இவ்வாறு சொன்னாராம், ஃபாதர், வாழ்க்கை என்பது, வாழ்வு என்றால் ஒரு சராசரி மனிதன் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி இறைவன் ரசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இறைவன் துன்பத்தை என் மீது ஏற்றி
இறைவன் ரசித்துக் கொண்டிருக்கிறார் என துன்பத்தை என்று அவரும் சற்று அவநம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொன்னாராம். அடுத்ததாக ஒரு திருமணமான ஒரு பெண்மணி இவ்வாறு சொன்னார்களாம், வாழ்க்கை என்பது அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மெகா சீரியல் என்று அந்த பெண்மணி தனது அனுபவத்தின் அடிப்படையில் தொலைக்காட்சியில் சீரியலை பார்ப்பதன் வாயிலாக சில நேரம் அழுகை, சில நேரம் சிரிப்பு என்று அழுகையும் சிரிப்பு மாறி மாறி வரக்கூடிய ஒரு மெகா சீரியல் தான் வாழ்க்கை என்று அந்த பெண்மணி சொன்னார்களாம். ஒரு இளைஞன், படித்த இளைஞன், எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இளைஞன் இவ்வாறு சொன்னாராம், வாழ்க்கை என்பது நின்று நிதானித்து செயல்பட முடியாமல் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு மின்சார ரயில், நிற்பதற்கு கூட நேரம் கிடையாது என்று ஒரு இளைஞன் இவ்வாறு சொன்னாராம். ஒரு சிறியவன், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு சிறியவன் இவ்வாறு சொன்னாராம், வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிவை சோதிக்க இறைவன் வைக்கக்கூடிய ஒரு தேர்வு என்று அந்த சிறுவன் சொன்னாராம். ஒவ்வொருவரும் அவரவர் அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கை பற்றிய யதார்த்தத்தை முன்வைத்தார்களாம். இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து குருவானவர் இவ்வாறு சொன்னாராம், உண்மையான வாழ்க்கை என்றால் 3 நிலையில் நாம் சிந்திக்கலாம். ஒன்று, முதல் நிலை என்னவென்று பார்க்கும் பொழுது பிழைப்பு நிலை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சில மனிதர்கள் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கால் போன போக்கில், தன்னுடைய மனம் போன போக்கில், எப்பொழுது எனக்கு சாவு வரும், எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்வேன், ஏன் பிறந்தேன் என்கின்ற வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு குறிக்கோள், வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தெளிவு, வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு லட்சியம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இந்த பிழைப்பு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் குடும்பத்திற்கும் பாரம், இந்த உலகத்திற்கும் பாரம், திருச்சபைக்கும் பாரம். இவர்கள் தான் அவ நம்பிக்கை நிறைந்த மனிதர்கள், அவ நம்பிக்கை நிறைந்த கிறிஸ்தவர்களும் என்று சொல்லலாம். இரண்டாவது பார்க்கும் பொழுது இருத்தல் நிலை. ஒரு சில மக்களை பார்க்கலாம், ஒரு சில கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், காலையிலிருந்து இரவு வரை பரபரப்பாக கொண்டே இருப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அன்றைய நாளில் எதை அவர்கள் உருப்படியாக செய்தார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது ஒன்றும் ஒரு பெரிய சாதனையும் இருக்காது. ஏதோ பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு லட்சியத்தை நோக்கி அவர்கள் வாழ்வது கிடையாது. மூன்றாவது நிலை என்னவென்று பார்க்கும் பொழுது வாழும் நிலை. ஒரு சில மனிதர்கள் தான் இதை வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு திரு இருதய ஆண்டவர். வாழ்க்கை உண்மையான ஒரு வாழும் நிலை என்னவென்றால், நேற்று இருந்ததை விட இன்று ஒரு படி உயர்ந்து செல்வது, உயிரோடு இருப்பதை விட உயிர் துடிப்போடு இருப்பது, உயிரோடு இருப்பதை விட உற்சாகத்தோடு இருப்பது, உயிரோடு இருப்பதை விட ஒரு உயர்ந்த நிலையில் தானும் உயர்ந்து அடுத்த வரை உன்னதமான நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. அதுதான் வாழும் நிலை. அதற்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் வராவிட்டால், திரு இருதய ஆண்டவரை நோக்கி நாம் வராத பொழுது இப்படிப்பட்ட உண்மையான நிலையை நாம் அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இரண்டாவது பார்க்கும் பொழுது எது உண்மையிலே உண்மை என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டம் ஒரு பொய் நிறைந்த உலகம். பொய்யைத்தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வாயை திறந்தாலே அதிகமாக பொய் வருவதை பார்க்கிறோம். 3 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய சாதனையை அவர்கள் பொய்யாக பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒரு இளைஞன் சொன்னானாம், நான் ஒரு முறை காட்டு வழியாக செல்ல நேர்ந்தது. அப்பொழுது எனக்கு முன்னால் ஒரு புலியானது எனக்கு முன்னால் வந்து நின்றது. நான் என்ன செய்தேன், என்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து நான் காண்பித்தேன். அந்த துப்பாக்கியை பார்த்தவுடன் அந்த புலியானது ஓட்டம் பிடித்தது என்று தனது பெருமை பற்றி சொன்னானாம். அடுத்த இளைஞன் சொன்னானாம், நானும் ஒரு நாள் காட்டு வழியாக சென்ற பொழுது ஒரு புலியானது எனக்கு முன்னால் வருவதை நான் பார்க்க நேர்ந்தேன். என்னை நோக்கி வந்தது. அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்றால், என்னிடமிருந்த துப்பாக்கி எடுத்து நான் காண்பிக்கவில்லை, மாறாக என்னுடைய துப்பாக்கியில் இருந்த அந்த தோட்டாவை, அந்த குண்டை எடுத்து அந்த புலியை நோக்கி நான் காண்பித்தேன். அதை பார்த்த உடனே அந்த புலியானது தலை தெறிக்க ஓடியது என்று இவ்வாறு பொய்யின் வாயிலாக தனது வீரதீர செயலை சொன்னானாம். மூன்றாவது இளைஞர் சொன்னாராம், நானும் காட்டின் வழியாக செல்ல நேர்ந்தது. அதே போல ஒரு புலியும் வந்தது. என்னிடம் துப்பாக்கி இருந்தது, துப்பாக்கியில் குண்டும் இருந்தது. நான் துப்பாக்கியை காண்பிக்கவில்லை, துப்பாக்கியில் இருந்த குண்டை எடுத்து காண்பிக்கவில்லை, மாறாக நான் ஒரு காகிதத்தை எடுத்து துப்பாக்கி என்று எழுதி அந்த புலியை பார்த்து காண்பித்தேன். துப்பாக்கி என்று எழுதப்பட்ட அந்த காகிதத்தை பார்த்த உடனே அந்த புலியானது தலை தெறிக்க ஓடியது என்று அந்த மூன்றாவது இளைஞன் இப்படிப்பட்ட ஒரு உலகமகா பொய்யை சொல்லி தன்னுடைய ஒரு வீரதீர செயலை இவ்வாறு சொன்னாராம். அன்புக்குரியவர்கள், இன்றைய காலகட்டம் நிறைந்த உலகம்,
அதே போலத்தான் 2 சிறுவர்கள் மறைக்கல்வி வகுப்பு நேரத்துல பேசி கொண்டிருந்தார்களாம். ஒரு சிறுவன் சொன்னானாம், என்னுடைய தாத்தா மிகவும் அதிசயமானவர், வல்லமை நிறைந்தவர், சக்தி நிறைந்தவர். எப்படி என்றால், இந்த வங்காள விரிகுடா கடலை தோண்டியதே என்னுடைய தாத்தா தான் என்று இவ்வாறு அந்த மறைக்கல்வி மாணவன் சொன்னானாம். அந்த மற்றொரு மாணவன் சொன்னானாம், உங்கள் தாத்தா இந்த வங்காள விரிகுடா கடலைத்தான் தோண்டினார், ஆனால் சாக்கடலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அந்த சாக்கடலை சாகடித்ததே என்னுடைய தாத்தா தான் என்று அந்த மறைக்கல்வி மாணவன் இவ்வாறு அந்த பொய்யின் வாயிலாக தன்னை பற்றி பெருமையாக சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலும் உண்மை என்னவென்றால், இயேசுநாதருடைய திரு ஆண்டவருடைய வார்த்தை தான், அதுதான் உண்மையான வார்த்தை. திரு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து அதை செயல்படும் பொழுது அவருடைய வார்த்தை தான் உண்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். இறுதியாக எது உண்மையான வழி என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் பல தலைவர்கள் தங்களுக்கான வழியை முன்வைத்திருக்கிறார்கள், அந்த வழியை நோக்கி செல்ல மக்களை அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக காந்தியடிகளை பார்க்கும் பொழுது அகிம்சை என்கின்ற வழியை முன்வைத்தார். ஆனால் இந்த அகிம்சை என்கின்ற இந்த வழியை அவர் கண்டுபிடித்தார் என்றால் அதற்கு அடித்தளம், அதற்கு மூளையாக இருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். திரு ஆண்டவர் போதித்த மலை பொழிவை படித்தார். அந்த படித்ததன் விளைவாக உள்ளத்தில் மாற்றம், அதன் விளைவாக இயேசுநாதருடைய வழியை பின்பற்றியதால் அகிம்சை என்கின்ற ஒரு அற்புதமான வழியை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் காந்தியடிகள். அதே போல பார்க்கிற பொழுது காரல் மார்க்ஸ் என்கின்ற ரஷ்ய நாட்டில் பிறந்த ஒரு மிகப்பெரிய புரட்சிவாதி, அவர் மக்களுக்கு கொடுத்த ஒரு வழி என்னவென்றால் பொது உடைமை என்கின்ற ஒரு வழி. அதாவது அனைவருக்கும் அனைத்தும் சரிசமமாக கிடைக்க வேண்டும். இந்த வழியை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்? ஆண்டவர் இயேசுவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற பொது உடைமை சிந்தனையோடு வாழ்ந்த ஆண்டவர் இயேசுவிடமிருந்து தான் இந்த காரல் மார்க்ஸ் இந்த வழியை கண்டுபிடித்தார். நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் கண்டுபிடித்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற இந்த வழியை பின்பற்றுங்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது. இயேசுநாதருடைய வார்த்தையால் அவர் தூண்டப்பட்டார். இயேசுநாதருடைய வார்த்தையால் அவர் பெரிய மாற்றத்தை உருவாக்கி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை போல வாழ வேண்டும் என்கின்ற இந்த வழியை அறிஞர் அண்ணா மக்களுக்கு கொடுத்தார். அன்னை தெரேசா முன்மொழிந்த ஒரு அருமையான ஒரு வழி என்னவென்றால், சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அன்னை தெரேசா இந்த வழியை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இந்த வழி நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அன்னை தெரேசா இந்த வழியை உலகத்திற்கு கொடுத்தார் என்றால் வேறு யாரிடமிருந்தும் இந்த வழியை அவர் கண்டுபிடிக்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவிடமிருந்து தான் இந்த உண்மையான வழியை கண்டுபிடித்தார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வழியில் செல்பவர்கள் தான் நிலை வாழ்வை பெற முடியும் என்று அனைத்து தலைவர்களும், அனைத்து ஆன்மீகவாதிகளும், அனைத்து புனிதர்களும் கண்டு கொண்டார்கள். நாமும் கண்டு கொள்வோம். எனவே அன்புக்குரிய திரு ஆண்டவருடைய பக்தர்களே, இந்த உலகத்தில் நாம் அவநம்பிக்கை நிறைந்த மக்களுக்கு மத்தியில், அவநம்பிக்கை நிறைந்த சூழல்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவநம்பிக்கையை நாம் தூக்கி எறிவோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை கொடுப்பவர் திரு ஆண்டவர் மட்டும்தான். எனவே திரு ஆண்டவர் மீது அளப்பரிய நம்பிக்கை வைப்போம். அவரே உண்மையான வழி, அவரே உண்மை, அவரே வாழ்வு என்பதை நம்புவோம். இந்த நம்பிக்கை நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழக்கூடிய விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் என்கின்ற வேரோட்டமான நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். திரு ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். படைத்ததெல்லாம் தரந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தரவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தரவந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். வாழ்வினில் வருகின்ற புகழ் எல்லாம்
வல்லவரே உந்தன் மகிமைக்கே வாழ்வினில் வருகின்ற புகழ் எல்லாம். வல்லவரே உந்தன் மகிமைக்கே கருணையின் தலைவாய் ஏற்றிடுவாய், கருணையின் தலைவாய் ஏற்றிடுவாய். கனிவாய் உவந்து தருகின்றோம், கனிவாய் உவந்து தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் திருச்செவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லாத அன்பினால் உம்முடைய ஒரே திருமகனே சொல்லக்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இயேசுவே நமக்கு வழி, இயேசுவே உண்மை, இயேசுவே நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பவர். ஆண்டவர் கொடுக்கும் மாபெரும் திருவிருந்தில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே
இது ஒரு பொன்னாள் என் அகமதிலே, நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னைய கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன், நான் மனமாறினேன் மகிழ்வடைந்தேன், நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டுக்கு மீட்பினை தருவாய், உன்னோடு நான் விருண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருள் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே,
தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகவை அணைப்பவளே, வாழிய ஞானியர் காவலியே. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே. தென்னக கண்ணி கடல் அலையும், பன்னெழில் இமய மாமலையும். தென்னக கண்ணி கடல் அலையும், பன்னெழில் இமய மாமலையும். மின்னெழில் எமது தாயகமும், உன் புகழ் பணிந்தே பாடாதோ. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே.